Good evening, children. Today we will learn 3rd standard science term 1 force. Let us learn the types of force. So there are two types of force, contact force and non-contact force. So what is contact force? When a force is applied by touching the object, it is called contact force. So when a force is applied, ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த ஃபோர்ஸை ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன் சி த மேட்ச் பாக்ஸ் ஹியர். நம்ம அந்த வெத்தி குச்சி என்ன செய்கிறோம், இந்த மேட்ச் பாக்ஸில் உராயிற மாதிரி நம்ம செய்வோம். ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகுது, ஸோ அந்த ஆப்ஜெக்டில் போய் அது டச் ஆகுது. ஸோ தட் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ். Contact force is classified into 3. So muscular force, mechanical force and frictional force. இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸே நம்ம 3 வகையாக நம்ம வந்து பிரிக்கிறோம். என்னென்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ எது வந்து எந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், பை டச்சிங் த ஆப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ். தேர் ஆர் 3 types of contact force. That is muscular force, mechanical force and frictional force. So non-contact force, when a force is applied without touching an object. So நம்ம அதை டச் பண்ணாமையே அங்கே ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் non-contact force. For example, magnet. ஸோ இங்கே மேக்னெட் வந்து அந்த அயன் பால்ஸை வந்து இங்கே வைக்கிறோம். அந்த மேக்னெட் என்ன செய்யுது, அந்த அயன் பாலை அட்ராக்ட் பண்ணுது. இங்கே நம்ம வந்து அயன் பால்ஸை போய் நம்ம டச் பண்ண வேணாம், பட் அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் தானாகவே அப்ளை ஆகி அந்த பால் வந்து என்ன செய்யுது, மேக்னெட்டில் போய் ஒட்டுது. ஸோ திஸ் இஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ ஆல்சோ வேக்கம் கிளீனர் காற்று மூலமாக என்ன செய்யும், எல்லாத்தையும் உள்ளே இழுக்கும். அந்த காற்று அந்த ஓவர் ப்ரெஷரை ஏற்படுத்தி அங்கே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் அந்த பைப்பில் என்ன செய்யும், அப்படியே உள்ளே இழுத்துக்கும். ஸோ அங்கே நம்ம அந்த ஆப்ஜெக்டை தொட மாட்டோம். ஸோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ்லையும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் எது வரும், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னட்டிக் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸில் எதெல்லாம் வரும், மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நவ் லெட் அஸ் லேர்ன் வாட் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ muscular force, the force applied by using the parts of our body is called muscular force. So the force we apply using our body, நம்ம உடம்புல வச்சு அங்கே ஃபோர்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து நம்ம இங்கே பைக் ஓட்டுறீங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணார், அந்த பைக்கை இப்படி டைட்டாக பிடிச்சி இப்படி முறுக்குவார் இல்லையா, இப்படி முறுக்குவாங்க. அதே மாதிரி சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, காலில் அந்த பெடலை என்ன செய்யணும், நம்ம மிதிக்கணும். அதே மாதிரி ஹேண்ட்பேரை நம்ம என்ன செய்யணும், நல்லா டைட்டாக பிடிப்போம். ஸோ அதுதான் என்னது, மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஷீ இஸ் மேக்கிங் அ பாட் வித் அ ஹேண்ட். ஸோ இங்கே என்ன ஃபோர்ஸ், அது அப்படியே நம்ம என்ன செய்யுது, அந்த கை அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும், அது கூடவே நம்ம வச்சு இந்த பானைகளை உருவாக்கணும். ஸோ இது வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ திஸ் டூ ஆர் மஸ்குலர் ஃபோர்ஸ், த ஃபோர்ஸ் அப்ளைட் பை யூஸிங் த பார்ட்ஸ் ஆஃப் அ பாடி. இட் இஸ் கால்ட் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ நம்ம பாடியை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அங்கே ஒரு ஃபோர்ஸை உருவாக்குறோம். ஸோ தட் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ நவ் லெட் அஸ் லேர்ன் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் அப்ளைட் பை எ மிஷின் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஸோ மிஷின் மூலமாக நமக்கு ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ அது மூலமாக அது மூவ் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு ஒர்க் வந்து நடக்குது. ஸோ யூஸிங் புல்டவுசர் டு டிக் கிரவுண்ட்ஸ். ஸோ இந்த புல்டவுசர் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பள்ளம் நோண்டுறோம். இது எல்லாமே என்னது, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். கிரைண்டிங் யூஸிங் அ மிக்சர் கிரைண்டர். ஸோ எல்லா மிஷின்ஸ் எல்லாமே என்னது, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். When we throw a ball up in the air, why does it come down? When we jump, why do we come down? Why don't we fly? ஸோ ஒரு மரத்தில் என்ன ஆகுது, ஒரு பழம் இருக்குது, பழுத்தா அதுவே தானாக கீழே விழுது.
இல்லையா? ஏன் அது கீழே விழுது அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா அங்கே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ வென் வி ஜம்ப் நம்ம மேலே அப்படியே இல்லாமல் கீழே வந்து நம்ம கிரவுண்டை வந்து டச் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ இது எதனால் ஹேப்பன் ஆகுனா எர்த் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் என்ன செய்யுது? புல் பண்ணி கீழே வந்து தள்ளிடுது. The earth pulls all the objects towards itself. அதை நோக்கி எல்லாமே என்ன செய்யுது? எர்த்தை நோக்கி எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் கீழேயே வந்து விழுது. காரணம் என்னென்னா the force is applied by the earth to pull objects towards itself. It is called gravitational force. அந்த earth வந்து ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுது. அதனால் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அந்த கிரவுண்டுக்கே திருப்பி இழுத்துக்க முடியுது. ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்னது? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். So next, let us learn the magnetic force. A magnet is a material that attracts things made of iron. The force that attracts things is called magnetic force. ஸோ ஒரு மேக்னெட் மூலமாக நிறைய திங்ஸ் நம்ம அட்ராக்ட் பண்ணோம். நிறைய நீங்கள் கூட விளையாட்டுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இப்போல்லாம் நமக்கு வந்து மேக்னெட்டிக்லே கிடைக்குது. ஸோ செஸ் போர்டு எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பொருட்கள் வந்து நமக்கு மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஜன்னலில் வைக்கிறீங்க, இரும்பு ஜன்னல் இல்லை பீரோவில் வைக்கிறப்போ அது என்ன செய்யுது? ஒட்டிக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இந்த மேக்னெட்டிக் பிக்சர்ஸ் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் ஒட்டுவீங்க இல்லையா? ஸோ அது ஏன் வந்து அங்கே ஒட்டுது அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இட் அட்ராக்ட்ஸ் த திங்ஸ் மேட் அப் ஆஃப் அயன். மேக்னெட் என்ன செய்யும்? எதெல்லாம் இரும்பில் செஞ்ச பொருளோ அதெல்லாம் தான் பக்கமாக இழுத்துக்கும், இல்லைன்னா ஒட்டிக்கும். ஸோ அதுதான் என்னது? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மேக்னெட்டில் அந்த குண்டூசி பின் இது எல்லாமே அதில் போய் அட்ராக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் மேடப் ஆஃப் அயன். ஸோ திங்ஸ் தட் ஆர் மேடப் ஆஃப் அயன் attract to the magnet. So that is called magnetic force. So let us observe the picture and write the kind of force involved here. ஸோ இங்கே வந்து என்ன? காலில் உதைக்கிறாங்க. ஸோ நம்ம பாடியோட பார்ட்ஸை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ தட் இஸ் மஸ்குலர் force. And here the fan runs. So it is a machine. So that is mechanical force. Mechanical force. So next, இங்கே இடத்துல ஒரு லீஃப் என்ன செய்யுது? மரத்துலேருந்து கீழே விழுது. ஸோ அது வந்து என்ன? earth pulls the objects downனா gravitational force. So it is gravitational force. So next, here is a magnet that attracts iron. So that is magnetic force. Magnetic force. Take the muscular force. So this is muscular force, and this one, this is gravitational force. This is muscular force. And holding an book is also muscular force. And then lifting the weight, it is also a muscular force.